செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒருவரின் பெயரைச் சொல்கின்றேன். என் குழந்தையே, முதலில் இவரோடு பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். அப்பன் தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து அதில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் உனக்கு தீர்ந்த பாடில்லை. எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்தும் மீண்டும் வர முடிந்த உன்னால் ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவே முடியவில்லை. நீயே நினைத்து நினைத்து குழப்பம் அடைந்து விட்டாய். அது எப்படி நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த வேதனைகளை கொடுத்து தொடங்கிவிட்டது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாயே என்பதை புரிந்து கொண்ட இந்த அப்பன் என்னதான் நடக்கிறது உன் வாழ்க்கையில், எதற்காக இத்தனை பிரச்சனைகள், எதனால் நீ மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்கின்றாய் என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன் அப்பன் நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென என்ன நடந்தது, யார் என்ன செய்தார்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக இந்த அப்பன் நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்கின்றேன். ஏனென்றால் உன்னோடு இருக்கின்றவர்களின் கெட்ட எண்ணங்கள் உன்னை பாதிக்கும். அவர்கள் நடத்தி கொள்கின்ற விதங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். ஏனென்றால் உன்னோடு இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள். நீயும் அதற்கு உடம்பை போலதான் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு நல்லது நடத்திவிட முடியாதபடிக்கு இவர்கள் உன் பெயரை சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக உருவாகி வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் இந்த அப்பன் இன்று உனக்கு இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது, இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது, இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கே தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதனால் நடந்தது, எதற்காக இப்படியெல்லாம் நம்மை ஒதுக்குகின்றார்கள், எதனால் நம்மோடு பேசுவதையெல்லாம் இவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த அப்பன் பதிலடியை காண்பித்து விட்டு வந்து விட்டேன். இவர்கள் உன் மீது கொண்ட அன்பு அதிகம் இருக்கும்போது நாடகமாடி இப்பொழுது இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அன்பு அதிகமாக இருப்பது போல நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டால் கூட இவர்களை வேறு யாராலும் உனக்கு உதவி செய்திட முடியாது என்பதைப் போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். என்ன நடந்தாலும், எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் வந்தாலும்
எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற சில நன்மைகளை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டு உன்னால் முடியும் என்று உனக்கு யாரும் ஒருவர் கொடுத்த நன்மையினை கூட இவர்கள் உடைத்து விட்டார்கள். அப்பன் சொல்வதை இப்பொழுது புரிகின்றதா? உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களை எல்லாம் உன்னுடன் இருந்தே உனக்கு மாற்றி கொடுக்கின்றார்கள். நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கிறேன் என்று தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள். என்ன நடக்கும், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி நீ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடக்கும் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, இந்த நேரத்தில் உனக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இவர்கள்தான் உனக்கு நிறைவான ஆறுதலை கொடுப்பார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில் நான் தானே உன் காலை வாரிவிட வந்தவன் என்று சொல்லி அவர்கள் நடத்திய நாடகம் எல்லாம் இந்த அப்பன் எனக்கு புரிந்து விட்டது. ஆனால் உனக்குத்தான் இன்றும் புரியவில்லையே. ஏனென்றால் கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் தவறு செய்வதாக உன் கண்ணுக்கே தெரியாதது கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதை நீ கணக்கின்றி இப்பொழுது இந்த நேரத்தில் உன் அப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது இதனால் நீ அடைந்த பாதிப்பு என்ன, உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றேன். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அன்பினை கொடுக்க என்றும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டியிருந்த விஷயம் ஒவ்வொன்றும் உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நல்ல விஷயங்கள் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் நேரத்தில் இவர்கள் உனக்கு நட்பாக வந்தவர்கள். ஆரம்பத்தில் இருந்தே உன்னோடு வந்து தொடர்ந்த நட்பு கிடைத்தது. இதை இடத்தில் இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல உன்னோடு நல்ல நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் எல்லா விஷயத்திலும் உனக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நீ தவறு செய்தால் கூட அதை சரி என்று உனக்கே புரிய வைத்திருக்கின்றார்கள். நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள். நல்லதைத்தானே நினைத்தாய், அவர்கள் என்ன நினைத்தாய், உனக்கு என்ன சொல்லி இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மேலும் மேலும் பல கஷ்டங்களை சுற்றி இவர்கள் செய்த துரோகம் ஏராளம். எந்த சூழ்நிலையிலும் நீ கண்டுபிடித்து விட முடியாதபடிக்கு இவர்கள் எல்லா விஷயத்தையும் தத்ரூபமாக செய்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான். இவர்களை நீ நம்பியது விளைவுதான் இத்தனையும். அது கண்மூடித்தனமான நம்பியதான் இத்தனை பிரச்சனைக்கும் உனக்கு காரணமாக மாறிவிட்டது. அதனால் அப்பன் எதனை இவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு போலியானவர்கள் என்பதனை காண்பித்தேன் தெரியுமா? உனக்கு நீ செய்கின்ற விஷயம் நல்லது என்று தெரியும் பொழுது உடனிருந்து அதனை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள். அதுவே ஒரு தீய விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதை உனக்கு ஆதரித்தவர்கள். ஆதரவை எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை செய் என்று உனக்கு சொன்னார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு எப்படி
படு பாதாளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று. எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற ஒருவர், இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சந்தோஷங்கள் எல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறிக்க வந்தவர், நீயே மனமுடைந்து நிற்கின்ற நேரத்தில் எல்லாம் இவரிடத்தில் இருந்து ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு இருந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கொடுத்தது உண்மையில் ஆறுதல் அல்ல. இதைவிட மோசமான ஒரு விஷயத்தை நீ செய்துவிடு. உனக்கு என்ன தூண்டுதலை செய்ய வேண்டும் என்று வார்த்தைகளை சொன்னால் நீ உசுப்பேத்தி விடுவாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள். நீயும் இவர்கள் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்று நினைத்து பல இடங்களில் பல தவறுகளை செய்து வந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்தில் கோபம் கொண்டாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாய். நன்மை எல்லாம் விட்டு உனக்கு நடக்கக்கூடிய தீமைகளை மட்டுமே நீ முன்னோக்கி சென்று இருந்தாய். இப்பேற்பட்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி வைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? இவர்களோடு பேசுவதை நிறுத்திச் சென்று செல்வது என்று தவறு கிடையாது. எப்பொழுதும் இந்த அப்பன் இப்பொழுது இந்த விஷயம் என்னவென்று புரிந்திருக்கின்றதா? உடன் இருந்து கொண்டு உன்னுடைய சிந்தனையை அவர்கள் அழுகிறார்கள். அதாவது நீ நல்லது நினைத்தால் உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல முயற்சி செய்கிறார்கள். நீ சரி என்று சொல்கின்ற விஷயத்தை தவறு என்று உன்னையே நம்ப வைக்கிறார்கள். சிலர் பேசும் பொழுது நம்மால் அதை மறுக்க முடியாது. ஏனென்று அந்த உறவு நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சரி என்று சொல்லி சொல்லி சரி என்று நம்பி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் பல விஷயத்தை நீ தொலைத்துவிட்டு நின்றிருக்கின்றாய். இனி வரக்கூடிய காலங்களில் இவை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்பதில் நிச்சயமாக இவர்களுக்கு தெரிந்துவிடும். எவ்வளவுதான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் தெய்வத்தின் அருசுர வளர்ச்சி இப்பொழுது இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையானது என்றும் உனக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் எப்பொழுதுமே ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற யோசனைகளை எல்லாம் எப்பொழுதும் அவர்களிடத்தில் தெரிவித்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்களிடத்தில் எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவையற்ற எண்ணங்களை மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ நீக்கிவிடு. அப்பன் எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றது. உனக்கு புரிய வைக்கவே எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டதல்லவா? ஏனென்றால் என் குழந்தையே, நீ தீய வினைக்குள் சிக்கி தவிக்கும் பொழுது நல்ல விஷயத்தை எப்படி உன் செவிகளுக்குள் வரும்? அது உனக்கு வருவதற்கு நிச்சயமாக பல தடைகள் ஏற்படும். மேலும் மேலும் ஏதாவது ஒரு சிக்கல் நீ தவித்து கொண்டிருப்பாயே தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடந்து விடாது. அந்த காரணத்தை கொண்டு உனக்கு நல்லதை நடத்திவிட எதிர்வருகின்ற நேரம், இனி வரக்கூடிய சூழ்நிலை என்று எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாவது நல்லபடியான ஒரு வாழ்க்கையினை வாழ இந்த அப்பன் நினைக்கின்றேன். அதனால் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி எடுக்கின்ற இவர்கள் பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும். இத்தனை நேரம் சொன்னது யார் என்று சொல்லாமல் விட்டுவிடாதே. நான் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாவற்றையும் சந்தேகிக்க முடியுமா என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த அடையாளம் யார் இருக்கின்றாரோ அவர் அந்த நபர் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலத்தில்
உன்னிடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே பல நட்புகளை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு ஒருவர் யாரிடத்தில் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும். அதற்கு பிறகு அந்த உறவை விட்டு அடுத்தது ஒரு உறவை தேடி வருவார்கள். எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதை முழுக்கத்தான் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் ஒருபோதும் செய்துவிட திறமைகள் இருக்கின்றவர்கள் உனக்கு எந்த வகையிலும் நல்லது நடத்தாமல் அதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு மனதில் வஞ்சகத்தை சுமப்பவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றவுடன் அதனை உன்னிடத்தில் தனியாக நின்று சிரிப்பவர்கள். இப்படி இது போன்ற இவர்களின் நடவடிக்கைகள் நீ எங்காவது கவனித்திருப்பாயானால் இந்த அப்பன் சொல்ல வந்தது இவர்தான் என்பதை நீ புரிந்து, அது மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் விடும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்ல முதலாவதாக ஓடி வருவார்கள். உனக்கே புரியும் இது ஆறுதல் வார்த்தையல்ல என்று. அந்த அளவிற்கு மனதில் ஒன்றை வைத்து கொண்டு இவர்கள் பேசுவார்கள். இது போன்ற எண்ணத்தை கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் எக்காரணம் கொண்டும் நீ பேசிவிடாதே. ஒருவேளை இது போன்று இன்னொருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அவரை நீ தவிர்த்துவிடு. நிச்சயமாக இந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தேவைப்படவில்லை என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற விஷயத்தின் அர்த்தத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்றும் உனக்கு நல்லதை நடக்கும். அப்பன் இப்பொழுது உனக்காக இந்த துரோகம் எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு நிச்சயமாக விலகி செல். நம்பிக்கையோடு இரு என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.